Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாங்கர் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றது தான். அந்த வகையில் இது நம்ம பார்க்கக்கூடிய 8th வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாம் மல்டி கிளாஸ் சென்டென்சஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே அதுக்கான லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசனில் நம்ம 5 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் 3 எக்ஸசைஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ. கரெக்ட். உனக்கு தெரியாதானா இங்கிலீஷில் டோன்ட் யூ நோ. அந்த ஆள் இங்கே இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அந்த ஆள் இங்கே இல்லைன்னு அந்த விஷயம் உனக்கு தெரியாதான்னு கேட்குறோம். ஸோ இது ஒரு நவுன் கிளாஸ் சென்டென்ஸ். டோன்ட் யூ நோ தட் த பர்சன் இஸ்ன்ட் ஹியர். டோன்ட் யூ நோ தட் த பர்சன் இஸ் நாட் ஹியர். ஸோ அதுதான் இஸ்ன்ட் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, எந்த பர்சன் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கோம். என்னென்னா, நான் பேசணும்னு நினைக்கிற அந்த ஆள். ஓகே, நான் பேசணும்னு நினைக்கிற அந்த ஆள் இல்லைனா நான் பேசணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இங்கே இல்லைன்றது உனக்கு தெரியாதா? நான் அந்த விஷயத்தை பற்றி அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரே ஆள் இங்கே இல்லைன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறோம். ஸோ அதனால் இங்கே எப்படி மாறுதுன்னா, டோன்ட் யூ நோ தட் த பர்சன் இஸ்ன்ட் ஹியர்னு முன்னாடி ஃப்ரேம் பண்ணோம். இங்கே தட் த ஒன் பர்சன் தட் ஐ வுட் லைக் டு டாக் டு. நான் பேசணும்னு நினைக்கிற அந்த ஒரு பர்சன். ஓகேங்களா? டோன்ட் யூ நோ தட் த ஒன் பர்சன் தட் ஐ வுட் லைக் டு டாக் டு இஸ்ன்ட் ஹியர். ஆல்ரைட். ஸோ இன்னும் எப்படி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இங்கே இல்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறோம். டோன்ட் யூ நோ தட் த ஒன் பர்சன் தட் ஐ வுட் லைக் டு டாக் டு அபவுட் இட். டாக் டு பக்கத்தில் அபவுட் இட், இதை பற்றி அப்படின்றதால அபவுட் இட் போட்டிருக்கோம். இஸ்ன்ட் ஹியர். டோன்ட் யூ நோ தட் த ஒன் பர்சன் தட் ஐ வுட் லைக் டு டாக் டு அபவுட் இட் இஸ்ன்ட் ஹியர். ஆர் இந்த வுட் லைக் டுக்கு பதிலாக நீங்கள் வாண்ட் டு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி, டோன்ட் யூ நோ தட் த ஒன் பர்சன் தட் ஐ வாண்ட் டு டாக் டு அபவுட் இட் இஸ்ன்ட் ஹியர். ஆல்ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நான் நினைக்கிறேன், ஐ திங்க், இந்த இடத்த காலி பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்த காலி பண்ணியே ஆகணும்னு, ஸோ இது ஒரு நவுன் கிளாஸ் தான். ஐ திங்க் தட் வி மஸ்ட் வெக்கேட் திஸ் பிளேஸ், இல்லைனா வி ஹாவ் டு, வி ரியலி ஹாவ் டு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். வி ரியலி ஹாவ் டு வெக்கேட் திஸ் பிளேஸ், ஆர் வி மஸ்ட், ஆர் வி ஹாவ் டு வெக்கேட் திஸ் பிளேஸ். இன்னும் எப்படி இதை ஃப்ரேம் பண்ணலாம்? ஓனர் நம்மளை காலி பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ ஐ திங்க் தட் வி மஸ்ட் வெக்கேட் திஸ் பிளேஸ் பிஃபோர் த லேண்ட்லார்ட் ஆஸ்க்ஸ் அஸ் டு மூவ் அவுட். ஓகே, ஓனர் காலி பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளை காலி பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளை ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்மளை காலி பண்ண சொல்கிறதுனால ஆஸ்க் அஸ் டு மூவ் அவுட். ஓகேயா? லேண்ட்லார்ட் அப்படின்னு இருக்கிறதுனால ஆஸ்க்ஸ் அஸ் டு மூவ் அவுட்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி ஆஸ்க் அண்ட் மேக் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே டச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் தட் வி மஸ்ட் வெக்கேட் திஸ் பிளேஸ் பிஃபோர் த லேண்ட்லார்ட் ஆஸ்க்ஸ் அஸ் டு மூவ் அவுட். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் உறுதியாக நம்புகிறான். இதே இங்கிலீஷில் ஹீ ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ். அவன் உறுதியாக நம்புகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ். என்ன நம்புகிறான் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவனுடைய ஃப்ரெண்டு ஏதோ பண்ணியிருக்கான்னு அவன் உறுதியாக நம்புகிறான். அவன் ஃப்ரெண்டு ஏதோ பண்ணிட்டான், இல்லை பண்ணியிருக்கான்னு அவன் உறுதியாக நம்புகிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் தட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டிட் சம்திங். ஹிஸ் ஃப்ரெண்ட் டிட் சம்திங். ஸோ இங்கே டிட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேஸ் டன்னு சொல்லாமல் டிட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்கிறேன். இந்த சென்டென்ஸை இன்னும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃப்ரெண்டு மேனேஜரை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான்னு அவன் உறுதியாக நம்புகிறான். மேனேஜர் அவ்வளோ ஈஸியாலாம் கோவப்பட மாட்டார், அவன் ஃப்ரெண்டு தான், அவன் தான் வந்து மேனேஜர் கோவப்படுத்துகிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான், ஸோ அப்படின்னு அவன் நினைக்கிறான், ஐ மீன் நம்புகிறான். ஸோ அதை இங்கிலீஷில் ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் தட் ஹிஸ் ஃப்ரெண்ட் டிட் சம்திங். அதாவது கோவப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று இல்லையா, சம்திங் தட் அனாய்ட் த மேனேஜர், அப்படின்னு சொல்லலாம். He strongly believes that his friend did something that annoyed the manager. ஸோ இங்கே ரெண்டு ஆக்ஷனுமே பாஸ்ட் தான் இல்லையா. we cannot do anything about it. அது எதுவும் பண்ண முடியாது, அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே நான் did யூஸ் பண்ணியிருக்கேன், has done சொல்லாமல். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள், நான் ரொம்ப பயந்தேன். I was afraid. இல்லை I was very afraid, I was scared, அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இங்கே நான் I was afraid அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து, நீ என்னை திட்ட போகிறேன்னு நான் ரொம்ப பயந்தேன். I was afraid that you might scold me, இல்லைனா you are going to scold me, இல்லை you were going to scold me, எது வேணால் சொல்லலாம். I was afraid that you might scold me. நான் பண்ணதுக்காக நீ என்னை திட்ட போகிறேன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஓகே. I was afraid that you might scold me for what I did. நான் பண்ணதுக்காக அப்படின்றதுனால for what I did. ஓகே. ஸோ இன்னும் இந்த சென்டென்ஸ் எப்படி பில்ட் பண்ணலான்னா,
நான் ஸ்கூல் டைம்ல பண்ணதுக்காக, இந்த ஸ்கூல் டைம்ல அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, நான் நம்ம ஸ்கூல்ல இருந்தப்போ அந்த மாதிரி அர்த்தம். பண்ணதுக்காக நீ என்ன திட்ட போறன்னு நான் ரொம்ப பயந்தேன். I was afraid that you might scold me for what I did when we were in school. When we were in school. அதாவது இங்க அட் ஸ்கூல் டைம்லாம் சொல்லாம, இந்த மாரி சொல்லும்போது, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்ற மீனிங் வரும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நான் பண்ணதுக்காக நீ என்ன திட்ட போறன்னு பயந்தேன். ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க இல்லையா? ஸோ அதனால வென் வி வர் இன் ஸ்கூல். ஸோ இங்க இன் ஸ்கூல் சொல்லணுமா? அட் ஸ்கூல் சொல்லணுமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட் ஸ்கூல் வந்து அந்த பிளேஸ், அந்த லொகேஷன நீங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்போது தான் நீங்க அட் ஸ்கூல் சொல்லணும். இங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்றதுனால இன் ஸ்கூல் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அடுத்தது, நான் உன்ன முதல்ல பார்த்தப்போ, நான் ஸ்கூல் டைம்ல பண்ணதுக்காக நீ என்ன திட்ட போறன்னு நான் பயந்தேன். ஓகே. நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ, நான் ஸ்கூல் டைம்ல பண்ணதுக்காக நீ என்ன திட்ட போறன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். நம்ம நார்மலா பேசும்போது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ இது வந்து நான் உன்ன முதல்ல பார்த்தப்போ அப்படின்றது தான் இங்க எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ்ல வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் யூ. வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் யூ, ஐ வாஸ் அஃப்ரைட் தட் யூ மைட் ஸ்கோல்ட் மீ ஃபார் வாட் ஐ டிட் வென் வி வர் இன் ஸ்கூல். ஆல்ரைட். ஸோ வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் யூ. ஸோ அதுதான் இங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ரிமைனிங் சென்டென்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாஸ் அஃப்ரைட் தட் யூ மைட் ஸ்கோல்ட் மீ ஃபார் வாட் ஐ டிட். நான் பண்ணதுக்காக, நம்ம ஸ்கூல் டைம்ல பண்ணதுக்காக. ஸோ ஃபார் வாட் ஐ டிட் வென் வி வர் இன் ஸ்கூல். ஆல்ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள், நான் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணேன். ஸோ நான் முயற்சி பண்ணேன். அதுதான் சப்ஜெக்ட் இந்த வேர்ப் இல்லையா? ஸோ ஐ ட்ரைடு. என்ன முயற்சி பண்ணேன்னு சொல்ல வரோன்னா, அவனுக்கு ஞாபகப்படுத்த. கரெக்டா? ஸோ ரிமைண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஞாபகப்படுத்துறதுக்கு ரிமைண்ட் அப்படின்றது தான் வேர்ட். ஐ ட்ரை டு ரிமைண்ட் ஹிம். நான் அவனுக்கு அவன் என்ன செய்யணும்னு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணேன். ஸோ அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறோம். ஸோ ஐ ட்ரை டு ரிமைண்ட் ஹிம் வாட் ஹீ ஷுட் டூ. வாட் ஹீ ஷுட் டூ. ஸோ இங்கே இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணேன்னு சொல்ல வரோம். என்னென்னா, நான் அவனுக்கு அவன் என்ன பண்ணணும், யாரை இன்வைட் பண்ணணும்னு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணேன். ஓகே. ஐ ட்ரை டு ரிமைண்ட் ஹிம் வாட் ஹீ ஷுட் டூ, whom he should invite. And கூட யூஸ் பண்ணிக்கலாம். and whom he should invite. ஓகே. I try to remind him what he should do and whom he should invite. அடுத்தது, அவன் என்னை கண்டுக்கலனாலும் நான் அவனுக்கு அவன் என்ன பண்ணணும், யாரை இன்வைட் பண்ணணும்னு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணேன். ஸோ அவன் என்ன கண்டுக்கலனாலும், அதுதான் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கிலீஷில் though he ignored me. இக்னோர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். though he ignored me. இந்த கிளாஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டும் சொல்லலாம், இல்லை இதில் இருக்க மாதிரி at the end of the sentenceம் நீங்கள் சொல்லலாம். I try to remind him what he should do and whom he should invite though he ignored me. இல்லைனா though he ignored me, I try to remind him what he should do and whom he should invite. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட்டில் லாஸ்ட்டில் போட்டு பேசும்போது ஒன்றும் பிரச்சனை வராது. பட் எழுதும் போது கிளாஸை நீங்கள் முதல்ல போடுறீங்க, அதாவது இந்த அட்வர்ப் கிளாஸை நீங்கள் முதல்ல போடுறீங்கன்னா கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு கமா ஆட் பண்ணணும். கடைசியில் போடும்போது அந்த கிளாஸுடைய கன்ஜங்ஷன் தோ இருக்கிறதுனால நம்மளுக்கு கமா தேவையில்லை. ஓகேயா? ஸ்டார்டிங்கில் போடும்போது மட்டும் கண்டிப்பாக கமா போட்டு நீங்கள் எழுதணும் ரைட்டிங்கில். பேசும்போது they don't really matter இல்லையா? ஆல்ரைட். ஸோ தீஸ் ஆர் த 5 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டுடே. ஸோ இப்போ 3 எக்ஸசைஸ் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒரு முட்டாள்னு நீ நினச்சியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கோவம் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றதை ட்ரை பண்ணுங்கள். நீ நினச்சியா? நான் ஒரு முட்டாள்னு நீ நினச்சியா? நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒரு முட்டாள்னு நீ நினச்சியா? அடுத்தது, நான் கேட்டால் அவன் கொடுப்பான்னு நான் நினச்சேன். ஸோ நான் நினச்சேன் அவன் கொடுப்பான்னு நான் நினச்சேன். நான் கேட்டால் அவன் கொடுப்பான்னு நான் நினச்சேன். மீட்டிங்கில் இருக்கும் போது என்னால் கால் பண்ண முடியாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? என்னால் கால் பண்ண முடியாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறது? மீட்டிங்கில் இருக்கும்போது என்னால் கால் பண்ண முடியாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறது? ஆல்ரைட். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 3 எக்ஸசைஸ் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.